ஒரு மேஜிக்கல் மூமெண்ட் ஆஃப் தமிழ் சினிமானே சொல்லலாம் இந்த ஆகஸ்ட் மாசத்தை. அதுல மாரி செல்வராஜோட வாழை வந்து நிக்குது. அதை பாராட்டுவதற்கு கிட்டத்தட்ட இந்த வாழை மாநாடு மாதிரி இருந்துச்சு. எனக்கு ஒரு மொத்த இயக்குநர்களும் வந்து நிற்பதுங்கிறது மிக மகிழ்ச்சி. என்ன சொல்ல போனா தமிழ் சினிமாவில் மட்டும் தான் திரும்ப திரும்ப நடக்குதுன்னு நினைக்கிறேன். எந்த இண்டஸ்ட்ரியில் நடக்குதான்னு தெரியல. நைட் 12 மணி வரைக்கும் எல்லா டைரக்டரும் உட்காந்து இன்னொரு டைரக்டர் படத்தை பாராட்டுறதுங்கிற இந்த அபூர்வமான செயல். லைக் அதனால நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறதுல எனக்கு தெரிஞ்சு தமிழ் இலக்கிய உலகத்தை இந்த மாதிரிலாம் பாராட்டிவாங்கன்னு எனக்கு தெரியல. இல்லை மித்த இண்டஸ்ட்ரியில் பாராட்டுறாங்கன்னு தெரியல. சினிமாவில் தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு. ஏன்னா நம்ம எனக்கு தெரிஞ்சு வந்து லைக் ஒரு நல்ல பீரியட்ல நம்ம எல்லாரும் இருக்கோம். அதை உருவாக்கி கொடுத்திருக்கிற எல்லாத்துக்குமே நன்றி. அண்ட் மாரி செல்வராஜ் எல்லா டைரக்டரையும் ஒன்று கேட்பாங்க, உங்களுடைய முதல் படம் இது, முதல் காதல் இது, நீங்க படிச்ச முதல் புத்தகம் இது, இது எல்லாத்துக்கும் ஒரு முதல் இருக்கும். ஆனா உங்களை முதல் உதவியாளர் யாருன்னு கேட்கவே மாட்டாங்க. உங்ககிட்ட வந்து முதல்ல உங்களை டைரக்டரா நம்பி சேர்ந்த அசிஸ்டன்ட் இருப்பான்ல, நம்ம டைரக்டர் அதுக்கு முன்னாடி அப்படி ஒருத்தர் இருந்தார். அவர் பேர் தான் மணி. நான் அப்ப டைரக்டராகவே ஆகல, நான் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர். நான் படம் பண்ணுவேன்னு தெரியாது. எனக்கு தெரிஞ்சு முதல்ல நான் டைரக்டராகவே எனக்கு நம்பிக்கை கொடுத்த அந்த அசிஸ்டன்ட் தான். அவர் பேர் மணி. அவர் கோவில்பட்டி. அண்ட் ஒரு ராவான ஒரு லைஃப் உள்ளவர். அந்த மணி தான் ஒரு நாளைக்கு மாரி செல்வராஜ் என்கிட்ட கூப்பிட்டு வந்தார். எனக்கு தெரிஞ்சு மணி ரெக்கமெண்ட் பண்ண ஒரே ஆள் மாரி செல்வராஜ் மட்டும்தான். அண்ட் ஒரு நாள் கொண்டு வந்தார். கட்டளை தமிழ் ஆஃபீஸ், ஒரு மஞ்சள் கலர் லைட்டு, கசகசன்னு ஒரு இருட்டு. இவனும் பயங்கரமா இருப்பான். அண்ட் சொன்னா இது அப்போ நான் வந்து ஒரு டைரக்டர் தான், நம்ம கையில எதுவுமே இல்லை, இவரை வேலையை சேர்த்துக்கணுங்கிறான். நம்மளே முதல் படம் பண்ணிட்டு இருக்கோம். இல்ல நீங்க சேர்த்துதான் ஆகணும் அப்படின்னு சொன்னா. அப்படிதான் மாரி செல்வராஜ் வந்து என் வாழ்க்கையில வந்தான். அப்படி மாரி செல்வராஜை எனக்கு அறிமுகப்படுத்திய, மாரி செல்வராஜை சினிமாவிற்குள் கொண்டு வந்த அந்த மணிக்கு ரொம்ப நன்றி. அண்ட் அதுக்கப்புறம் கட்டளை தமிழ்ல நடிச்சான். ஆபீஸ் பாயா வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகி நடிகனும் ஆயிட்டான். கட்டளை தமிழ்ங்கிற காட்டார் என் கூட எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிருச்சு. மிச்சம் இருந்தது மாரி செல்வராஜ் மட்டும்தான். ஏன்னா 2007 அந்த படம் அக்டோபர் 5ஆம் தேதி வந்தப்ப அந்த படத்தை நினைவு வச்சுக்கிறது யாருமே தயாரா இல்லை. கூட வேலை பார்த்தாங்க எல்லாரும் போயிட்டாங்க. ஸோ அப்ப இருந்து இப்போ வரைக்கும் கூட இருந்துட்டே இருக்கான். என்ன படம் பண்ணாலும் அவன் அசிஸ்டன்ட் தான். நான் இப்போ கூப்பிட்டாலும் வந்து வேலை செஞ்சுதான் ஆகணும் அவன். அண்ட் கட்டளை தமிழ்ல இருந்து தங்க மீன்கள் வந்து 6 வருஷம். நம்ம எல்லா படமும் 6 வருஷம் 5 வருஷம் கேப் தான். அண்ட் 2013 இதுக்கு நடுவில் என்ன ஆச்சுன்னா என்ன பண்றதுனே தெரியல. டெய்லி என்ன பண்றது ஆஃபீஸ்ல உட்காந்துட்டு. அப்போ வந்து இந்த பிளாக் ஸ்பாட்லாம் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ காட்சின்னு ஒரு பிளாக் ஸ்பாட் பண்ணோம். அதுல எல்லாத்தையும் எழுதலாம் அப்படின்னு முடிவு பண்ணோம். அப்ப எங்க கூட இருந்த நிறைய ராஜ்கள் எழுதினாங்க. மாரி செல்வராஜ், சாம்ராஜ், கணேஷ்ராஜ், பல ராஜ்கள் எழுதினாங்க. இந்த இப்போ கொடைமடம் நாவல் எழுதியிருக்க சாம்ராஜ் காட்சிகள் எழுத தொடங்கினாரு. அற்றவைகள் நிரம்பியல்ங்கிற நாவல் எழுதின யமுனா அதுல தான் முதல்ல அவங்க தொடங்கினாங்க. நம்ம திரு மணியரசனுடைய மனைவி லட்சுமி அம்மாவோட பயோகிராஃபி அதுல தான் தொடங்கணும். மாரி செல்வராஜ் அதுல தான் எழுதி பழக ஆரம்பிச்சான். அப்படி எழுதி பழகினால கிடைச்சதுதான் திவ்யா. காட்சியில படிச்ச ஏதோ ஒரு கதையை பார்த்து, அப்படிதானே இல்லையா, அப்படிதான் என்கிட்ட சொன்னா, அது உண்மையானு தெரியல. அந்த கதையை பார்த்து எனக்கு தெரியாம என் ஆபீஸ்ல என் இன்டர்நெட்ல சாட் பண்ணி தொடங்கின காதல் தான் மாரி செல்வராஜ் திவ்யா காதல். அண்ட் திவ்யா மாரி செல்வராஜுடைய வாழ்க்கையில மிக முக்கியமான ஒன்று நான் நினைக்கிறேன். திவ்யா இல்லாமல் இன்னொருவர் இருந்திருந்தா மாரி செல்வராஜ் இவ்வளவு உயரத்துக்கு வந்திருக்க முடியாது. ரொம்ப நன்றி திவ்யா. மாரி செல்வராஜை ஒரு மனைவியாக இருந்து பார்க்காமல் மாரி செல்வராஜை எழுத்தாளராகவும் இயக்குனராகவும் பார்த்து அதற்கு பிறகு கணவனாக பார்க்கிற உன் மனதிற்கு என்னுடைய நன்றிகள். அண்ட் ஸோ அப்படி காட்சி மூலியமா திவ்யா, அதோட முக்கியம் திவ்யாவோட அம்மாவை நான் பாராட்டணும். ஏன்னா மாரி செல்வராஜ் திவ்யாவை காதலிச்சப்ப மாரி செல்வராஜுக்கு எந்த அறிமுகமும் கிடையாது. ஆனா அவங்க அம்மா நம்பினாங்க. அவங்களுடைய காதலை அவங்க வீடு அவன் டைரக்டர் அதுக்கு முன்னாடியே ஒத்துக்குச்சு. கூட இருந்த சொர்ணா நம்பினா. அந்த குடும்பமே அவன் பின்னாடி நின்றுச்சு. இதற்கெல்லாம் பின்னாடி இன்னொருத்தங்க இருக்காங்க. திருநெல்வேலியில ஸ்ரீவைகுண்டத்துல இருந்து கொஞ்சம் தள்ளி என் சொந்த ஊர்ல இருந்து இந்த பக்கம் ஆத்துக்கு இந்த பக்கத்துல இருக்கக்கூடிய மாரி செல்வராஜோடைய அண்ணன்கள். அவனை அடிச்சு வளர்த்த பெரிய அண்ணன். ஆக்சுவலா அதெல்லாம் பயோகிராஃபில வரல. அவன் பெரிய அண்ணன் தான் இவனை புத்தகம் படிக்க வச்சான். அவன் பெரிய அண்ணன் தான் அவனுக்கு ஆனந்தவிடன் வாங்கி கொடுத்தான். அதே ஆனந்தவிடன் தான் பின்னாடி அவன் தொடர் எழுத போறான். அப்ப யாருக்குமே தெரியாது. அப்புறம் இந்த படத்துல டீச்சரா நடிச்சிருக்க 2வது அண்ணன். அப்புறம் அவனை எப்போதும் நேசிக்கிறவன அக்கா. அப்புறம் அவங்க பின்னாடியே இப்போ பயங்கரமா நிக்கிறவங்க ஊர். இப்படி ஒருத்தவங்களும் மாரி செல்வராஜனுடைய இந்த இடத்துக்கு மிக முக்கியமா காரணமா இருக்காங்க. அதெல்லாம் முக்கியமா நான் என்ன நினைக்கிறேன், அந்த படத்துல எல்லாரும் இந்த டீச்சர் பொதுமே நான் இருக்கிறேன். இவருடைய எல்லா படம் ரிலீஸ் ஆனாலும் இவன்கிட்ட பேசுறாங்களோ இல்லையோ இண்டஸ்ட்ரியில் இருக்க எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க. ஃபோன் பண்ணி அந்த படம் ஏன் நல்ல படம் அப்படிங்கிற கேள்வியை என்கிட்ட கேட்டே இருப்பாங்க. எனக்கு அப்ப தெரியும், அப்ப அவன் ஜெயிச்சுட்டே இருக்கான், ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டான். இன்னைக்கு எவ்வளவு கலெக்ஷன் இவன்டா சொல்றாங்களோ இல்லையோ எனக்கு சொல்லுவாங்க. எனக்கு எப்படியும் படம் ரிலீஸ் ஆச்சுன்னா ஒரு 10 ஃபோன் வந்துடும். அது என்னுடைய நெருங்கிய நண்பர்கள், இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்க, ஊர்ல இருக்கவங்க எல்லாருமே. ஏன்னா மாரி செல்வராஜுடைய வெற்றியும் தோல்வியும் என்னுடைய வெற்றி தோல்வியா நினைக்கக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க. மாரி செல்வராஜ், நீ வெல்வது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். வெல்வதுன்னா நான் என்ன சொல்றேன்னா பெரிய பணம் அப்படி மட்டும் இல்ல. நினைச்ச மாதிரி தைரியமா உரத்து, ஊர் என்ன சொன்னாலும் அதை பத்தி கவலை இல்லைன்னு ஒரு குரல் ஒலிக்குது இல்ல, அதான் உன் குரல். அந்த குரல் ஒலித்துக் கொண்டே இருக்கட்டும். இதுக்கெல்லாம் அப்புறம் ஒருத்தர் மிக முக்கியமா நன்றி சொல்லணும். ப்ளீஸ் ரஞ்சித் வாங்க. நீலம் பண்பாட்டு மையம், நீலம் தயாரிப்பு நிறுவனம், எனக்கு மிகவும் பிடித்த, நான் மிகவும் நேசிக்கிற ரஞ்சித். ஏன்னா மாரி செல்வராஜ் வந்து பரியரும் பெருமாள் ஸ்கிரிப்ட் பண்ணோன்னா நான் ரஞ்சித் தான் ஃபோன் பண்ணேன். ரஞ்சித் இப்படி ஒருத்தங்க இருக்காங்க, நீங்க கதை கொஞ்சம் கேளுங்கன்னு. அப்போ ரஞ்சித் அப்ப ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிக்கிறதா இல்ல. நான் சொன்னேன் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு படத்தை ஆரம்பிங்க அப்படின்னு சொன்னேன்.
அப்ப ரஞ்சித் அன்னைக்கு தொடங்கினதா நீலம் தயாரிப்பு நிறுவனம். முதல் படம் பரியேறும் பெருமாள். அன்னைக்கு தொடங்கிய ரஞ்சித் அந்த ஓட்டத்தை தொடர்ந்து ரைட்டர் எத்தனை படங்கள் அண்ட் உங்களுடைய நீலம் தயாரிப்பு நிறுவனம் கொடுக்கக்கூடிய அந்த வகைமையான படங்களுக்கு மிக்க நன்றி ரஞ்சித். நீங்க இல்லாமல் மாரி செல்வராஜனுடைய பயணம் இந்த இடத்த வந்து சேர்ந்திருக்காது. அண்ட் நீங்க ரெண்டு பேரும் இணைந்து இன்னும் மென்மேல் இப்போ அடுத்தது இது பண்ணிட்டு இருக்கீங்க பைசன். இன்னும் நீங்க ரெண்டு தொடர்ந்து நிறைய விஷயங்கள் செய்யணும். எப்படி நீலம் தயாரிப்பு நிறுவனம் நிறைய படங்களை வளர்த்து கொடுத்துட்டு இருக்கோம், அதே மாதிரி நவி ஸ்டுடியோஸ் நிறைய படங்களை கொடுக்கணும். அண்ட் திவ்யா ப்ளீஸ் கம் டு த ஸ்டேஜ். திவ்யா தான் அதனுடைய மொத்த கதாநாயகி. அண்ட் உங்களுக்கு எல்லாம் குறிப்பா திவ்யாவும் ஒரு டீச்சர். கடைசியா செல்வம் கல்யாணம் பண்ணது ஒரு டீச்சர் தான். அண்ட் இவர்கள் ஏன் இவங்க எல்லாம் இருக்க சொன்னா, இவங்க இல்லாம இந்த வாழை இல்ல. இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் வாழையினுடைய பின்னாடி இருக்காங்க. அப்புறம் வாழை சொல்வது இதுதான் நான் நம்புறேன். ஒரு உழைப்பின் மீது நடக்கக்கூடிய உழைப்பு சுரண்டல் இல்லாட்டி உழைப்பை கொச்சைப்படுத்துவது, உழைப்பை திருடுவது, நம்ம எத்தனை நாள் ஒளிச்சு வச்சிருந்தாலும் அந்த உழைப்பை சுரண்டியதால் நடந்த விபத்துகளுக்கான நீதியை கேட்டு அந்த உழைப்பாளிகள் ஒரு நாள் வந்தே சேருவார்கள். 1999 நடந்த ஒரு உழைப்பு சுரண்டலுக்கு நீதி கேட்டு ஒரு படத்தை அந்த ஊர்ல இருந்தே வந்து அதுல உயிர் தப்பித்த ஒருத்தன் எடுத்து நம்ம முன்னாடி வச்சிருக்கான். மொத்த சமூகத்துக்கு முன்னாடி கேள்வி கேட்கிறான். நீங்கள் சாப்பிடுகிற ஒரு வாழைப்பழத்தில் உங்கள் தட்டின் மீது விரிக்கக்கூடிய அந்த வாழை இலையில் அவன் கேட்கக்கூடிய கேள்வி ஒலித்துக் கொண்டே இருக்கும். அவன் ஊரில் இறந்து போன அந்த 19 பேர்த்துக்கும் தமிழ்நாட்டை இறங்கற்பா பாட சொல்கிறான். அவன் தான் கலைஞன், அவன் தான் மாரி செல்வராஜ். நன்றி.